இந்த நாளிலே கூட உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசினார். ஏனென்றால் என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டதினால் தான் நான் என்ன சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்னோடு என்னுடைய ஆவியிலே பேசுகிறார். அப்போ தேவனுடைய ஆவியிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் ஆவியானவர் மூலம் தேவன் என்னோடு பேச முடியும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், தொடர்புள்ளவர்களாய், அவரோடு நல்ல ஒரு உறவு உள்ளவர்களாய், ஐக்கியமுடையவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சாட்சியாய் வாழ முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவருக்கு சொந்தம் பாராட்ட முடியாது. அவரை நாம் சொந்தம் பாராட்ட வழியே இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை. ஆமென். அந்த ஆவியானவருடைய முத்திரையை நாம் பெற்றால் தான் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாற முடியும். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்போ இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்து அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பாடுகள் வரும் போது நாம் முறுமுறுக்க கூடாது. அந்த பாடுகளிலே கிறிஸ்துவின் பாடுகளின் தன்மையை நாம் பார்க்க வேண்டும். அந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அந்த பாடுபடும் போது, நாம் அந்த பாடுகளின் வழியே கடந்து செல்லும் போது, அந்த கிறிஸ்துவின் பாடுகளின் தன்மை எப்படிப்பட்ட தன்மை, நாம் அடைகிற பாடுகளிலிருந்து பல 1000 மடங்கு பாடுகளை அவர் நமக்காக அனுபவித்திருக்கிறார். கிறிஸ்துவின் பாடுகளின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய அந்த நோக்கம், அந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாக வேண்டும். அந்த தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நாம் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டுமானால் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். நாம் எதை பிடித்திருக்கிறோம்? பண ஆசையை பிடித்திருக்கிறோமா? பண ஆசையை விட வேண்டும். பாவங்களை பற்றி கொண்டிருக்கிறோமா? அந்த பாவங்களை விட வேண்டும். இன்னும் எதையெல்லாம் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? உலக காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? அவைகளையெல்லாம் உதறி தள்ள வேண்டும். உறவுகளை பற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது மனிதர்களை பற்றி கொண்டிருக்கிறோமா? பற்றி கொண்டிருக்கிற அனைத்தையும் நாம் விட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எதையெல்லாம் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டேன். உங்கள் குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, அதிகார பெருமை, அந்தஸ்து பெருமை எல்லாவற்றை நாம் விட வேண்டும். அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கொலோசையர் 2:20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், இப்போ உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரிக்க வேண்டும். இந்த நாள் பார்த்தல், இந்த நேரம் பார்த்தல், இவைகளுக்கெல்லாம் நாம் மரிக்க வேண்டும். ஆமென். சகுனம் பார்த்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவன் விலகி இருப்பான். இவைகளை உதறி தள்ளிவிடுவான். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலே ஆவிக்குரிய தன்மையிலே வளருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தல் நம்மை உயிர்ப்பிக்கும்படி, நம்மை உயிர்ப்பித்து அவருடைய வருகையிலே அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக, ஆமென், அந்த நித்தியத்திலே பிரவேசிக்கும்படியாகத்தான் கிறிஸ்து நமக்காக உயிர்ப்பிக்கப்பட்டார். நாமும் அதனால் தான் நம்மை ஆவியிலே உயிர்ப்பித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களெல்லாம் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக, உயிருள்ளவர்களாக வாழும்படி, கிறிஸ்துவின் வாசனையை நாம் வெளிப்படுத்தும்படி, அந்த நற்கந்தத்தை வெளிப்படுத்தும்படி, கிறிஸ்துவின் தன்மையை நாமும் வெளிப்படுத்தும்படி, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மை உடையவர்களாகும்படி அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவர்களும் பாவங்களுக்கு மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கும்படி, நீதியிலே பிழைக்கும்படி அநேகரை நாமும் நடத்தி அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.